ஆ ஆமாம், இண்டஸ்ட்ரியில இருந்து சிஎம்மாக வந்திருக்காங்க. இண்டஸ்ட்ரிக்கு என்ன மாற்றம் இருக்கும், சமூகத்துக்கு என்ன மாற்றம் இருக்கும்னு நினைக்கிறேன்? எனக்கு வந்து பேமெண்ட் ஹெவியாக பண்ணி கூட்டிகிட்டு வந்து இங்கே உட்கார வச்சுருக்காங்க. ஐ டோன்ட் திங்க் நான் பாலிடிக்ஸ் இங்கே பேசுகிறத மாற்றங்கள் என்பது நம்ம சமூகம் எல்லாரையும் ஒரு இந்த ஃபிகரில் இந்த ஷேப்பில் இருந்தால் தான் அது நல்லது அப்படின்ட்டு நம்ம விற்கிறோமோ, அடுத்த ஜென்ரேஷனை இம்பேக்ட் பண்ணுறோமோ, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம். ஹேட் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள். அதையும் மீறி கோவிட் மற்றவங்களுக்கு ஒன்று கற்றுக் கொடுத்துருக்கு. அது என்னென்னா, நீங்கள் எவ்வளோ சம்பாரித்து வச்சுக்கிட்டாலும், நீங்கள் எவ்வளோ ரிச்சாக இருந்தாலும், என்ன பண்ணாலும் பணம்ன்றது செகண்டரி. நீ முதல்ல வாழணும். அந்த வாழும்போது ஒரு ஆரோக்கியமாக வாழணும், நல்லா இருக்கணும், நீ சந்தோஷமாக இருந்தாதான் அதுக்கப்புறம் தான் மற்ற ஏர்னிங்ஸ் ஆர் ஸ்பெண்டிங்ஸ் ஆர் லக்ஸரி ஆர் ஹாலிடேஸ் ஆர் ட்ராவல் ஆர் எனி திங் அன்றது. பீப்புள் லேர்ன்ட் இட் ஜூரிங் கோவிட். பீப்புள் லேர்ன்ட் த ப்ரையாரிட்டி ஆஃப் லைஃப் and living during COVID. So I think this COVID phase is something which was very quite interesting for me during this entire 22 years of journey. லைக் டாப் டெக்னாலஜிஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி ரொம்ப அழகாக விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தேங்க்யூ பிரியா ஃபார் பீயிங் ஹியர். பிகாஸ் அவங்க எல்லாருமே சொன்ன மாதிரி தான், இட்ஸ் பீன் லைக் ஆடட் ஃப்ளேவர் டு கலர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு யூ பீங் பார்ட் ஆஃப் திஸ் ஈவெண்ட் அண்ட் ஐம் ஷூர் யூ நோ லாட் திங்ஸ் ஆஃப் கலர்ஸ் அண்ட் நிறைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், நிறைய விஷயங்கள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஃப்ரம் 2004. ஸோ பீங் பார்ட் ஆஃப் திஸ், ஹவ் இஸ் இட்? செக் எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ இன் திஸ் ஈவெண்ட். தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் மீ அ பார்ட் ஆஃப் திஸ் பியூட்டிஃபுல் லான்ச் டுடே. உங்களுடைய 56th பிரான்ச் அப்படின்ட்டு சொன்னீங்க. ஐ சி அ வெரி எனர்ஜெட்டிக் டீம் ஹியர், ஆர் வெரி எக்ஸைட்டட் டு பி ஹியர். அண்ட் ஐம் ஷுர் இந்த பிரான்ச்சுடைய லான்ச் மற்ற பிரான்ச்சஸ் மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக ஃப்ளரிஷிங்காக இருக்க போகுதுங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆல் மை பெஸ்ட் விஷஸ் அண்ட் குட் லக் டு யுவர் என்டையர் team. And I was having a word with Shivaji sir, and he was talking to me about how they launched, அப்போ இருந்த challenges, இப்போ இருக்கிற challenges அதெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். It is a big feat. 56 branch across southern part of India நம்ம ஆப்ரேட் ஆகிறது. and they're looking for a pan India expansion சொல்லிட்டு இருந்தாங்க. good luck for that. And yeah, I am super sure in the branch நீங்கள் சொன்ன மாதிரி it's a prime location, it's going to be great. And the best thing about our enkita sonnadhu, it's a dermatologist operated aesthetic clinic. That's very very important. நம்மளோட ஸ்கின்னை வந்து ஒரு ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட், த டெர்மட்டாலஜிஸ்ட், இட் இஸ் அ பிக் திங். இட்ஸ் ஜஸ்ட் நாட் அ சூப்பர்ஃபிஷியல் திங். அதனால் டாக்டர்ஸால் ரன் பண்ணப்படுற ஒரு கிளினிக் அப்படிங்கிறதே நல்ல விஷயம். So good luck, and let's just hope for the best to this clinic. Thanks for having me. Thank you so much. And yes, over to people. I think நிறைய பேர் கேள்விகள்லாம் வச்சுருக்கீங்க போல ரெடியா. ஸோ எஸ், மைக் கொடுத்துருங்க. Can you come little more front? Yes. Hi ma'am. Hi. எங்கே இருக்காங்க? ஹாய் மேம், கலர்ஸ் 2.0 பற்றி ஃபஸ்ட் டைம் கேட்டப்போ உங்களுக்கு என்ன ஸ்பெஷலாக ஃபீல் ஆச்சு இதில்? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, டெர்மட்டாலஜிஸ்ட் தான் லீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. நம்ம ரொம்ப சாதாரணமாக எஸ்தட்டிக் கிளினிக் இட்ஸ் எவ்ரிவேர். ஐ வுடன்ட் சே எல்லா கிளினிக்குமே நான் கொஷனபிள்னு சொல்லலை. ஆனால் ரொம்ப சில கிளினிக்ஸ் மட்டும்தான் டெர்மட்டாலஜிஸ்டோடைய கன்சல்டேஷனில், டெர்மட்டாலஜிஸ்டோடைய கைடன்ஸில் ரன் ஆகிற இடங்களாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடம் கலர்ஸ். அண்ட் வெயிட் லாஸ்லேருந்து ஸ்கின் அண்ட் ஹேருக்கு மூவ் பண்ணியிருக்கீங்க 2.0 வித் டெர்மட்டாலஜிஸ்ட் சப்போர்ட் அஃப்கோர்ஸ். அதனால் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஒருத்தவங்க ஸ்கின்ல நம்ம ட்ரீட் பண்ணுற கை வைக்கிறோம் அப்படின்னா யூ நீட் டு பி அ டாக்டர் டு டூ தட். ஸோ ஐம் வெரி ஹாப்பி and I'm glad, satisfied that you guys have a set of good doctors with you. So yes, that keeps you apart from other most of the aesthetic clinics. Thank you so much. Next question. Hi ma'am, I'm Divya. Sorry, unga peru? Vidya. Divya. Okay. ஃபேஷனாக இருக்கட்டும், பியூட்டியாக இருக்கட்டும், ஆர் சினிமாவாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயும் கான்ஃபிடென்ஸ் எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேம்? It's 80%.
டெஃபினட்டாக. அண்ட் மீதி எல்லாமே தட் ஃபாலோஸ் 20% சார் சொன்ன மாதிரி பை ப்ராடக்ட்ஸ் தான். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இது எல்லாமே இவால்வ் ஆகிற விஷயம். ஃபேஷன், அப்புறம் பியூட்டி. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வேறு, இப்போ இருக்கிற பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வேறு, இதுக்கு அடுத்து இருக்க போகிறது வேறு. ஃபேஷன் மாறும். பட் திஸ் இஸ் அ கான்ஸ்டன்ட் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது. ஜஸ்ட் பிலீவ். நான் பொதுவாகவே சொல்லுவேன், சுற்றி இருக்கிற நிறைய பேர் உனக்கு இது போதும், உங்களுக்கு இது போதும் அப்படின்ட்டு நம்மளுக்காக டிஃபைன் பண்ணுவாங்க. அது ஐம் நாட் ஈவன் சேயிங் அவங்க யார் அதை பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி கூட கிடையாது. நம்ம நல்லதுக்காக கூட அதை சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ போதும், சந்தோஷம், சாட்டிஸ்ஃபை ஆகிக்கோ அப்படின்னு. சாட்டிஸ்ஃபை ஆகிறது வேறு, செட்டில் ஆகிறது வேறு. ஸோ இட் இஸ் வாட் யூ டிசைட் வாட் யூ வாண்ட். பீட் பியூட்டி, எனிதிங். இன்னொருத்தவங்க வந்து இதுதான் பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ், இப்படி இருந்தால் தான் அழகு, இந்த மாதிரி இருந்தால் தான் அழகு அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு விடாதீங்க. தட்ஸ் வாட் ஐம் சேயிங். கம்ப்ளீட்டாக வேறு. எஸ்தட்டிக் பிஸ்னஸ் இஸ் கிரேட். ஆனால் எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணுற அந்த ஃப்ரீடம் இருக்குல்ல, தட் இஸ் குட். ஐ வுடன்ட் சே இதெல்லாம் பண்ணக்கூடாது, அதை நான் சொல்லவே மாட்டேன். எனக்கு அது வேணும்னா நான் அதை பண்ணிக்கலாம். ஆனால் இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக என்னுடைய பியூட்டி ஸ்டாண்டர்டை நான் டிசைட் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் தட்ஸ் வேர் கான்ஃபிடென்ஸ் ஸ்டெப்ஸ். தேங்க்யூ. அண்ட் ஒன் மோர் கொஷின். ஒரு பிராண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு அந்த பிராண்டோட குவாலிட்டி இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்களா, இல்லை ஆடியன்ஸோட இருக்க கனெக்ஷன் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்களா? இட் கோஸ் போத் வேஸ். ஏன்னா எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் கிளையண்ட் தான் ஃபஸ்ட்டு. நம்மளை விட கிளையண்ட் தான் ஃபஸ்ட்டு முக்கியம். அதனால் நீங்கள் செல் பண்ணுறத கரெக்டாக அவங்களுக்கு அட்ரெஸ் பண்ணி அவங்க அதை ரிசீவ் பண்ணால் தான் நம்மளுடைய பிஸ்னஸ் அங்கே சக்ஸஸ் ஆகும். நம்மளுடைய குவாலிட்டி ப்ராடக்ட் அவங்களுக்கு தேவையான்ட்டு ஒன்று இருக்குல்ல. என்கிட்ட பயங்கரமான குவாலிட்டி ப்ராடக்ட், என்கிட்ட ஒரு கப்பல் இருக்குது, பட் உங்களுக்கு கப்பல் தேவையா, உங்களுக்கு கார் போதும் அப்படின்னா நான் யாருக்கிட்ட கப்பல் விற்கணுமோ அவங்கக்கிட்ட தான் நான் கப்பல் விற்க முடியும். ஸோ என்னுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யார், என்னுடைய கிளையண்ட் யார், என்னுடைய கிளையண்டேல் என்ன அப்படிங்கிற கிளாரிட்டி இருக்கும்போது நீங்கள் கொடுக்குற ப்ராடக்ட்டை குவாலிட்டியாக கொடுக்குறீங்க அப்படின்னா தேர் இஸ் நோ செகண்ட் வே அபவுட் இட். ஆஸ் இ செட், இட்ஸ் ஜஸ்ட் நாட் ஒரு லேயர் ஆஃப் செக்டாருக்கு மட்டும்தான் இந்த சர்வீஸ் அப்படின்ட்டு கிடையாது. வி ஆர் ட்ரைங் டு அட்ரெஸ் டு எவ்ரி ஒன் அப்படின்ட்டு சொன்னாங்க இல்லையா. ஸோ நம்மளுடைய கிளையண்டேல் நம்மளுக்கு கிளியராக இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்குற ப்ராடக்ட் நம்ம குவாலிட்டியாக கொடுக்குறோம் அப்படின்னா there is no doubt it's going to be a success. Beautiful. Good question and beautiful answer. Super, super. Next one. மேம் 1 செகண்ட் மேம். ஆமாம், இண்டஸ்ட்ரியில இருந்து சிஎம்மாக வந்திருக்காங்க. இண்டஸ்ட்ரிக்கு என்ன மாற்றம் இருக்கும், சமூகத்துக்கு என்ன மாற்றம் இருக்குன்னு நினைக்கிறேன்? எனக்கு வந்து பேமெண்ட் ஹெவியாக பண்ணி கூட்டிகிட்டு வந்து இங்கே உட்கார வச்சுருக்காங்க. ஐ டோன்ட் திங்க் நான் பாலிடிக்ஸ் இங்கே பேசுகிறத. மாற்றங்கள் என்பது நம்ம சமூகம் சார்ந்த விஷயம்தான். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த இடத்துல எனக்கு நீங்க தம்ப்நெயிலுக்கு ரெடி பண்றீங்கங்கிறது எனக்கு புரியுது. இன்னொரு क्वेश्चन மேடம், இப்போ சோசியல் மீடியால ஏற்கனவே வந்து எல்லா ப்ராடக்ட்டும் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து நான் சூப்பரா இருக்கும் பேமெண்ட் வாங்கி பண்றாங்க. ஒரு சில ப்ராடக்ட் அது வாங்கினாலுமே அது வந்து மைனஸா தான் இருக்கு. ஸோ சோசியல் மீடியாவோட இம்பாக்ட் வந்து எப்படி நீங்க பாக்குறீங்க? உண்மைதான், இன்ஃப்ளூயன்சர்ஸ் கேம் வந்து இங்க ஹெவி தான். இப்போ எனக்கு தெரிஞ்ச முன்னாடி மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் கூட குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி ஆடியன்ஸ்க்கும் அது தெரிய ஆரம்பிச்சிருச்சு. மேபி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் இதை வாங்குங்க அப்படின்ட்டு சொன்னால் ஓ நிஜமாவே நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படின்ட்டு வாங்கின அந்த மைண்ட் செட்லேருந்து மக்களும் இவால்வ் ஆகி வந்துட்டாங்க. ஓகே, இவங்க வந்து அந்த ப்ராடக்டை விற்கிறதுக்காக தான் பண்ணுறாங்க, அவங்க பேமெண்ட் வாங்கிட்டு தான் அதை பேசுகிறாங்க அப்படிங்கிற தெளிவு நம்ம மக்கள்கிட்டையும் வந்துருச்சு. அதனால் அது எந்த அளவுக்கு இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அவங்க கேட்டாங்க இல்லையா, அதான் நம்ம குவாலிட்டியான ப்ராடக்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம், அதை கொண்டு போய் சேர்க்குறதுக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒரு மீடியம். என் கையில் இந்த ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறத அதுக்கப்புறம் அங்கே செல் ஆகிறது விற்பனை ஆகிறது வந்து அந்த ப்ராடக்ட் தான், இன்ஃப்ளூயன்சர்னால அது கிடையாது. ஐம் ஸோ சாரி. அதுக்கப்புறம் அது நம்ம விற்பனை பண்ணுற பொருளுடைய தரத்தை பொறுத்து தான் அது இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று, இப்போ நான் சிவாஜி சார்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், என்னை கலர்ஸ்லேருந்து இந்த இவெண்ட்க்கு இன்வைட் பண்ணப்போ நான் இம்மீடியட்டாக இல்லாமல் ஐ டுக் சம் டைம். மற்றவங்கக்கிட்டேயும் கேட்டேன் நான் பிராண்டு பற்றி. டாக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஃபர்தர் அடுத்து நம்ம ஆப்வியஸ்லி எல்லாருமே இங்கே இன்ஃப்ளூயன்சராக இருந்தாலும் சரி, நானும் சரி, நான் சும்மா வரல. ஐ டுக் குட் அமௌண்ட் ஆஃப் மனி டு பி ஹியர். பட் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டெப்ஸ் இன்
நம்ம எந்த ப்ராடக்டை கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படிங்கிறது. அது வெயிட் லாஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. வெயிட் லாஸ் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப ஜெனரிக்காக வெளியிலேருந்து பார்க்கும்போது எல்லாரையும் ஒரு இந்த ஃபிகரில் இந்த ஷேப்பில் இருந்தால் தான் அது நல்லது அப்படின்ட்டு நம்ம விற்கிறோமோ, அடுத்த ஜென்ரேஷனை இம்பேக்ட் பண்ணுறோமோ, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோமோ அப்படிங்கிறது ஒரு சூப்பர்ஃபிஷியலான ஐடியாலஜி. ஃபிட்டாக இருக்கணும், ஒல்லியாக இருக்கணும் நான் சொல்லலை, ஃபிட்டாக இருக்கணும். அதே மாதிரி வெறுமனே இங்கே வந்து நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டா, இவ்வளோ காசு கொடுத்துட்டா உடனே நம்ம அப்படி ஆயிடுவோம் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு எஃபர்ட் இருக்குது. வாட் த டீம் இஸ் டூயிங் ஹியர், தே ஆர் சப்போர்ட்டிங், ஹெல்ப் பண்ணுறாங்க. உங்களுடைய அந்த ஜேர்னிக்கு ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டமாக இருக்காங்க அப்படிங்கிறது தான். அது கூட மற்ற டயட்ரி ஃபேக்டர்ஸ் சரி, ஒர்க் அவுட் ஃபேக்டர்ஸ் சரி, அது எல்லாமே அடிஷ்னலாக அது கூட இருக்குது. எல்லாருக்குமே டக்குன்னு எல்லாமே ரிசல்ட் காட்டாது. உங்களுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் சில பேர் சில விஷயங்களை கைட் பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க, தே ஆர் வாக்கிங் யூ த்ரூ அப்படிங்கிற அந்த ப்ராசஸை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, ஸ்டிமுலேட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது ஒரு எக்ஸ்பர்ட் கைடன்ஸ், நாட் சம் ரேண்டம் பீப்புள், டாக்டர்ஸ், அது இருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ணிவிட்டு, ஏன்னா இங்கே வாங்க, இந்த காசு கொடுங்க, நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. டாக்டர்ஸ் ஆர் இன்வால்வ், டாக்டர்ஸுடைய கைடன்ஸில் தான் இந்த கிளினிக் நடக்குது. அப்படிங்கும்போது தான் ஐ தாட் ஐல் டேக் இட். ஸோ எஸ், ஐ திங்க் தட்ஸ் ஹவ் இன்ஃப்ளூயன்சஸ் கேம் ஆஸ் வெல் ஒர்க்ஸ். என்னுடைய வேலை இங்கே என்னவோ அதுதான் சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சஸுடைய வேலைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ராடக்ட், இப்படி ஒரு ப்ராடக்ட் இங்கே இருக்குன்னு காமிக்கிறது தான் அவங்களுடைய வேலை. அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் அந்த ப்ராடக்ட் என்ன பிஸ்னஸ் பண்ணுதுங்கிறது அந்த ப்ராடக்ட்டுடைய குவாலிட்டி பொறுத்து தான். என்னுடைய வெயிட் லாஸ் நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க. ஆமாம், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணி டயட்டில் இருக்கேன், அப்படியே தான் இருக்கீங்க நீங்கன்ட்டீங்கல்ல என்ன. எனக்கு வந்து ரொம்ப கிராஜுவலான ஒரு ப்ராசஸ் தான். திடீர்னு ஒரு மாதம் 2 மாதத்தில் நடந்த மாற்றம் கிடையாது. அதுதான் நான் அகெயின் நம்மளுடைய எக்ஸ்போஷர் தான். நான் காலேஜ் படிக்கும்போது கேலரிஸ் நான் கவுண்ட் பண்ணி சாப்பிட்டது கிடையாது. நான் நல்லா சாப்பிடுவேன், இப்பயும் நான் நல்லா விரும்பி சாப்பிடுவேன். கூட நான் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதுதான் ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து எனக்கு என்னுடைய 17-18 இருந்தது கிடையாது. அதுக்கான தேவைன்னு ஒன்று வரும்போது அதை ஒரு லைஃப் ஸ்டைலாக நம்ம அடாப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கும் போது, ஆனால் சாப்பாடு ரொம்ப ரொம்ப அடிப்படை. எனக்கு நல்லா சாப்பிடணும், அதை என்னால் கிவ் அப் பண்ண முடியாது. ஸோ நல்லா சாப்பிடுவேன், நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஐ ட்ரை டு கீப் ஃபிட், அவ்வளோதான். கோவப்படாதீங்க அவர்கிட்ட. ஐ ஹோப் ஐ ஆன்சர் யுவர் கொஸ்டின் சார். சொல்லிட்டேன் நான். அண்ணா எத்தனை கேள்விண்ணே நீங்க பிளானோட வந்தீங்க. செகண்ட் கேட்ட क्वेश्चन தான் சூப்பர் கேள்விண்ணே, சூப்பர். நெக்ஸ்ட் ஒன். ஆனால் அவர் கேட்ட கேள்வியை விட அவர் சொன்னது என்ன ரொம்ப பாதிச்சிருச்சு. அப்படியே தான் இருக்கீங்க அப்படின்னு, அப்படியே பியூட்டிஃபுல்லா மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னு. ஆனா அதை கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, சூப்பர்ண்ணா. நெக்ஸ்ட் ஒன். கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்துருமா? எஸ். ஹாய் மஹி. மைக் கிட்ட வச்சுக்கோங்க. கலர்ஸில் என்ன அட்ராக்ட் பண்ண நீங்கள் தான். Yeah, the team is very enthusiastic. பாருங்க, and I'm told across 56 branchல, again I don't want to keep repeating the same thing. 56 branchல கிட்டத்தட்ட 68 டெர்மட்டாலஜிஸ்ட் இருக்காங்க, எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. அப்படிங்கிறது வந்து இட்ஸ் a very good thing and very enthusiastic set of employees. I'm very glad. ஒரு டீம் தான் ஒரு வெற்றிக்கான இடத்துக்கு நம்மளை தள்ளிட்டு போகிறது. ஒருத்தவங்களால எதுவுமே நடக்காது. when it is a team game, everyone has to contribute. I'm very happy that you guys have a great team here. Sorry, கேக்கலமா, கேக்கல. I have one question for Sivaji sir. Oh,